ஓகே, இன்றைக்கான ட்விட்டரில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்பான்சர் ஆட். அதாவது ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமில் வந்து நம்ம ஸ்க்ரோல் பண்ணி ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் இருக்கும்போது நமக்கு வந்து ஸ்பான்சர் ஆட் வந்து நமக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் ஆட் வந்து எப்படி பண்ணுறாங்க, ஸ்பான்சர் ஆடை எப்படி பண்ணுறாங்க, அதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்பான்சர் ஆட்னா இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரிலாம் வந்துருக்கு பார்த்தீங்களா. ஸோ ஸ்பான்சர் ஆடு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். இதெல்லாம் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறாங்க, ஸோ இது வந்து எப்படி யூஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்கள் பிஸ்னஸ் பற்றின சர்வீஸோ இல்லை நீங்கள் எதனா ஒரு ஆஃபர் வந்து ப்ரொவைட் பண்ணுறீங்க, அந்த ஆஃபர் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் காட்டணும்னு நினைக்கும் போது ஸ்பான்சர் ஆட் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களோட ஃபேஸ்புக் பேஜாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் பேஜாக இருக்கட்டும், உங்களோட பேஜில் வந்து அதிகமான ஃபாலோவர்ஸ் கொண்டு வரதுக்கு, இல்லை உங்களோட பர்டிகுலர் போஸ்ட்டை வந்து அதிகப்படியான லைக்ஸ், கமெண்ட்ஸு, ஷேர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கணும். இல்லைனா உங்களோட பிஸ்னஸ் வந்து நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகணும், பிராண்ட் அவேர்னஸ் கொண்டு வரணும். இந்த மாதிரிலாம் நினைக்கும் போது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்பான்சர்ஸ் ஆட் வந்து நம்ம ரன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதை தான் வந்து இன்றைக்கான ட்விட்டர் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி வந்து ஸ்பான்சர் ஆட் கிரியேட் பண்ணுறது அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஒன்ஸ் வந்து உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு கீழே அப்படி சைடில் பார்க்கும்போது ஆட்ஸ் மேனேஜர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆட் மேனேஜர்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஆட் மேனேஜரை கிளிக் பண்ணி அது மூலியமாக தான் வந்து நம்மளோட ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், நம்மளோட ஆடை வந்து அந்த ஆட் மேனேஜர் யூஸ் பண்ணி தான் நம்மளால் ரன் பண்ணவே முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆட் மேனேஜர் மூலிமா நம்ம ஆட் ரன் பண்ணால் தான் நம்ம எதிர்பார்க்குற ரிசல்ட்டு நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் நார்மலாக ரன் பண்ணுற ஒரு ஆடுக்கும் இந்த ஆட் மேனேஜர் யூஸ் பண்ணி ரன் பண்ணுற ஆடுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ வந்து பெரும்பாலான ஆடு வந்து இந்த ஆட் மேனேஜர் யூஸ் பண்ணி பண்ணால் மட்டும்தான் நம்ம எதிர்பார்க்குற ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே வந்தோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் காமிக்கும். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு வந்து எம்டியாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி நிறைய கேம்பெயின் ரன் பண்ணனால வந்து நம்மளுக்கு ஒரு கேம்பெயினோட ரிசல்ட்டும் காட்டிகிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் கிரியேட்னு சொல்லிட்டு தான் கேட்கும். ஓகே, ஸோ இதை கிரியேட் பண்ணி தான் நம்மளோட ஆடை ரன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு ஆட் மேனேஜரில் வந்து எப்படி வந்து நம்ம பணம் போட்டு வைக்கிறது. ஆக்சுவலாக வந்து ஆட் மேனேஜர்ன்றது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு பேங்க் மாதிரி தான். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற இந்தியன் பேங்காக இருக்கட்டும், எஸ்பிஐ பேங்காக இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து ஆட் மேனேஜர்ன்றது ஒரு பேங்க்கு. இப்போ நம்ம ஒரு இந்தியன் பேங்க்கில் வந்து நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸில் ஒரு 4-5 பேர் இருக்கோம்னா எல்லாருமே வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருப்போம். சேலரி அக்கௌண்ட், சேவிங்ஸ் அக்கௌண்ட் சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி வச்சுருப்போம். அதில் வந்து நம்ம பணம் போட்டுட்டு நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம டெபிட் கார்டு யூஸ் பண்ணியோ அந்த மாதிரிலாம் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஆட் மேனேஜர்ன்றது ஒரு பேங்க்கு. இந்த பேங்க்கில் வந்து நமக்குன்னு ஒரு அக்கௌண்ட் இருக்கணும். ஓகேங்களா? உங்களோட நேம் இப்போ மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களோட நேமில் இல்லை கம்பெனி நேமில் நீங்கள் ஏதோ ஒரு நேமில் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி க்ரியேட் பண்ணுற ஆட் அக்கௌண்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்து பணம் போட்டு வைக்கணும். ஓகேங்களா? இந்த மாதத்துக்கு வந்து என்னோட பிஸ்னஸ்க்கு சம்மந்தமாக ஒரு 5000 நான் செலவு பண்ணலான்னு இருக்கேன், 3000 செலவு பண்ணலான்னு இருக்கேன்ற பட்சத்தில் வந்து நீங்கள் ஒரு 5000 3000 இல்லை 500 1000 எதுனாலும் சரி தான். உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி உங்களோட அமௌண்ட்டை வந்து நீங்கள் இந்த ஆட் மேனேஜருக்குள்ளே வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? டெபாசிட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒன்ஸ் வந்து நீங்கள் உள்ளே பண்ணோன்னா நீங்கள் அதில் இருந்தால் எடுத்து நீங்கள் செலவு பண்ணுற மாதிரியே வரும். ஒன்ஸ் வந்து இப்போ நீங்கள் ஆட் மேனேஜரை கிளிக் பண்ணி நம்ம உள்ளே வந்துடுவோம். உள்ளே வந்து நீங்கள் கீழே செட்டிங்ஸ் சொல்கிற ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஸோ அந்த செட்டிங்ஸ்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ செட்டிங்ஸ்ன்றதை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் மெத்தட்லாம் என்ன இருக்கும். அந்த பேமெண்ட் மெத்தடில் போய்ட்டு உங்களோட டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு எதனா இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுத்து உங்களோட பேமெண்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் இங்கே வந்து உங்களோட அமௌண்ட் வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ டெபாசிட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் எப்போனாலும் அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்போ ஆட் ரன் பண்ணுறீங்களோ, இந்த மாதமோ இல்லை நெக்ஸ்ட் மந்த்தோ இல்லை அடுத்த வாரமோ எப்போனாலும் நீங்கள் ஆட் ரன் பண்ணுறீங்கன்னா இங்கே இருக்கிற உங்களோட வேலட் அமௌண்ட் வந்து நீங்கள் பர்டிகுலர் பார்ட் ஆஃப் அமௌண்ட் எடுத்து நீங்கள் செலவு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் வந்து இந்த ஆட் மேனேஜர் செட்டிங்ஸ்குள்ள உள்ளே வந்தோன்னா இங்கே வந்து உங்களோட நேமு, அட்ரஸ், கான்டாக்ட் நம்பர் இதெல்லாம் கொடுத்து ஒன்ஸ் வந்து நீங்கள் ஃபுல் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நம்மளோட இந்தியன் டைமிங்லாம் இருக்கும், இந்தியா டைமிங் ஜூன்லாம் இருக்கும். அதில் வந்து நீங்கள் கரெக்டான நம்பரில் செட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் பண்ணிக்கிட்டு இங்கே வந்து பேமெண்ட் செட்டிங்னு இருக்கும். ஸோ அந்த பேமெண்ட் செட்டிங்கிறதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். பேமெண்ட் செட்டிங்ஸை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து ஆட் பண்ண சொல்லும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து ஆட் மணின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்கும். ஸோ இந்த ஆட் மணின்றதை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ ஆட் பண்ணின்னு கொடுத்தோன்னே நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். உங்களோட டெபிட் கார்டை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட அக்கௌண்ட்டில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க கேட்கும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு 5000 நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ 5000 நீங்கள் டைப் பண்ணிவிட்டு உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இந்த வேலெட்டுக்கு, அதாவது இந்த ஆட் மேனேஜரோட வேலெட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்க. இப்போ நான் வந்து 5000 டைப் பண்ணியிருக்கேன். 5000 டைப் பண்ணிட்டு நீங்கள் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். டெபிட் கார்டு இருக்குது, பேடிஎம் இருக்குது, நெட் பேங்கிங், யூபிஐ மூலமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கிரெடிட் கார்டு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து நான் டெபிட் கார்டை வச்சு நான் பண்ண போகிறேன். ஸோ டெபிட் கார்டுன்றதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. டெபிட் கார்டு கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து மேலே இந்த மாதிரி சிம்பிள் ஆயிரும். 5000 நீங்கள் வந்து இந்த வேலெட்டில் போட போகிறீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு காட்டிடும். அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டுன்றதை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தோன்னா உங்களோட டெபிட் கார்டோட டீட்டெயிலாம் கேட்கும். உங்களோட கார்டு ஹோல்டர் நேமு, கார்டு நம்பர் கேட்கும், எக்ஸ்பைரி டேட்டு கேட்கும், அப்புறம் சிவிவி நம்பர் அந்த மாதிரிலாம் கேட்கும். ஸோ எல்லாமே ஒன்ஸ் நீங்கள் கொடுத்துட்டு இது வந்து செக்யூர் தான், நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா?
ஸோ சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு நீங்கள் உள்ளே வரும்போது ஒவ்வொரு டைமும் உங்களோட கார்டை நீங்கள் சேவ் பண்ணணும் அவசியம் இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம இங்கே சேவ் பண்ணி வச்சனால நம்மளோட ஆடை ஆட்டோமேட்டிக்காக ரன் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து பேமெண்ட் வந்து நீங்கள் ஆட் அக்கௌண்ட்டுக்குள்ளே வந்து உங்களோட ஏடிஎம் கார்டை வந்து நீங்கள் மெர்ஜ் பண்ணி அது மூலயமா அமௌண்ட்டை வந்து இந்த அக்கௌண்ட்டுக்குள்ளே நீங்கள் போட்டு வைக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அமௌண்ட் வந்து இப்படி நம்ம ஒரு டெபாசிட் மாதிரி ஒரு அமௌண்ட் நம்ம பண்ணோம்னா தான் நம்மளோட ஆடெல்லாம் வந்து அங்கே ரன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க நம்ம ஆடு எந்த மாதிரி ஆடெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, கிரியேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி கிரியேட்டுன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஆடெல்லாம் வந்து நம்ம ரன் பண்ணுற மாதிரி வரும். இப்போ இது பார்த்தீங்கன்னா இப்போ பிராண்ட் அவேர்னஸ் அப்படின்ட்டு இருக்குது, ரீச் இருக்குது, டிராஃபிக், என்கேஜ்மெண்ட், ஆப் இன்ஸ்டால், வீடியோ வியூஸ் இருக்குது, கன்வர்ஷன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி ஸ்டோர் டிராஃபிக் இந்த மாதிரிலாம் இருக்குது. அப்புறம் வந்து லீட் ஜென்ரேட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஓகேங்களா? இந்த பிராண்ட் அவேர்னஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் இப்போ ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணுறீங்க, ஒரு ஷோரூமோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பியூட்டி பார்லர் இந்த மாதிரி வந்து ஓப்பன் பண்ணுறீங்கன்னா உங்கள் பிராண்டு உங்களோட பிராண்டை வந்து மக்கள்கிட்ட வந்து தெரியப்படுத்தணும். ஓகேங்களா? முந்தைய காலத்தில் வந்து நம்ம டிவியில் ஆடு கொடுப்போம், நியூஸ் பேப்பரில் ஆடு கொடுப்போம், இதெல்லாம் ஆடு கொடுத்து எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஏரியாவில் வந்து நாங்கள் வந்து ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்கோம், பார்லர் ஓப்பன் பண்ணியிருக்கோம், ஷோரூம் ஓப்பன் பண்ணியிருக்கோம், வந்து விசிட் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுவோம். இப்போ வந்து டிஜிட்டல் வைஸாக இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாருமே வந்து இப்போ ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பெரும்பாலும் இப்போ எல்லாருமே ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதுக்காண்டி வந்து இப்போ டிஜிட்டல் மூலியமாக தான் இந்த பிராண்ட் அவேர்னஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஒன்ஸ் வந்து உங்கள் ஃபோன் ஓப்பன் பண்ணுறாங்களா, ஓப்பன் பண்ணால் அவங்களோட ஆடு வந்து அவங்க ஃபோனுக்கு வந்து ஷோ ஆகும். இந்த மாதிரி நாங்கள் ஒரு ஷாப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷோ ஆகும். அதை வந்து ஸ்பான்சர் ஆடுன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதை யூஸ் பண்ணி இந்த பிராண்ட் அவேர்னஸ் அந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கலாம். சேம் ரீச் வந்து அதே மாதிரி தான். இதை எப்படி நம்ம பிராண்ட் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி நம்ம ஆட் ரன் பண்ணுறோமோ அதே மெத்தட் தான் ரீச்சும். ஓகேங்களா? அதிகப்படியான பேருக்கு ரீச் ஆகணும், அதிகப்படியான மக்களுக்கு வந்து ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரீச்ன்றதை கிளிக் பண்ணி நீங்கள் ஆட் ரன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டிராஃபிக்கை வருவோம். டிராஃபிக்ன்றப்ப வந்து எது எப்படி ஒர்க் ஆகுன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஆன்லைனில் நிறைய பேர் உங்களை மாதிரி வந்து ஸ்பான்சர் ஆடெலாம் க்ரியேட் பண்ணி ஸ்பான்சர் ஆடு ரன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு 5-10 ஆடு வந்து ரன் ஆகிட்டு இருக்கிற பட்சத்தில் வந்து உங்கள் ஏரியாவில் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் அந்த மாதிரி ரன் ஆகிட்டு இருக்கும்போது உங்களோட ஆடுமே வந்து 10-11 வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஒரு 5 பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க, ஒரு கேட்ரிங் வச்சுருக்கிறவங்க இருப்பாங்க, ஒரு ஃபர்னிச்சர் ஷோரூம் வச்சுருக்கவங்க இருப்பாங்க, ஒரு பியூட்டி பார்லர் வச்சுருக்கவங்க இருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோகிராஃபர் இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஸோ எல்லாருமே வந்து அவங்கவுங்க ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் ரன் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் உங்கள் பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆட் ரன் பண்ணி இந்த டிராஃபிக்ன்றத இந்த கேம்பெயின் மூலமாக ரன் பண்ணிங்கன்னா ஸோ உங்களோட பிஸ்னஸ்க்கு யார் ரிலேட்டடாக இருக்காங்களோ அவங்களுக்கு போய் அந்த உங்களோட ஆட் வந்து ஷோ ஆகும். ஸோ ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு நான் சொல்கிறது? ஸோ அதுதான் மல்டிபிள் டிராஃபிக்காக இருந்தாலும் நம்மளோட ஆடுமே அங்கே வந்து ஷோ ஆகிட்டு இருக்கும். அது அந்த டிராஃபிக்ன்றது. ஓகேங்களா? ஸோ என்கேஜ்மெண்ட் கேட்டிங்கன்னா இப்போ ஒரு பர்டிகுலர் போஸ்ட்டை வந்து இப்போ நீங்கள் ஒரு பியூட்டி பார்லர் ரன் பண்ணுறீங்க, நீங்கள் ப்ரைடல் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ப்ரைடல் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்றப்ப வந்து ப்ரைடல் சம்மந்தமாக வந்து ஒரு போஸ்ட் வந்து ஆல்ரெடி உங்களோட ஃபேஸ்புக் பேஜில், இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ என்னோட ஒர்க்கை வந்து எல்லாருக்குமே தெரியணும், நான் இந்த அளவுக்கு நான் ரொம்ப பர்ஃபெக்டாக நான் வந்து ஒர்க் கொடுத்துட்ருக்கேன், நான் சர்வீஸ் கொடுத்துட்ருக்கேன், மக்கள்கிட்ட நான் ஷோ பண்ணணும், எனக்கு நிறையா லைக்ஸ் எல்லாம் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த என்கேஜ்மெண்ட்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட பர்டிகுலர் போஸ்ட்டை வந்து நீங்கள் கேம்பெயின் ரன் பண்ணலாம். இப்படி ரன் பண்ணும்போது உங்களோட போஸ்ட்டுக்கு வந்து நிறையா லைக்ஸ், கமெண்ட்ஸ், ஷேர்ஸ் நடக்கும். அந்த இடத்துல வந்து நிறைய பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க, உங்களோட போஸ்ட்டை பற்றி நிறைய பேர் பேசுவாங்க. அதுக்கு வந்து இந்த என்கேஜ்மெண்ட்றதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆப் இன்ஸ்டால் வந்து நம்ம ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு ஆப் கிரியேட் பண்ணுறாங்க, இந்த ஆப் வந்து நிறைய பேர் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ண நினைக்கும் போது இந்த ஆப் இன்ஸ்டால்ன்ற கேம்பெயின் வந்து ரன் பண்ணிக்கிடுவாங்க. ஒரு வீடியோ வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க, உங்கள் வீடியோக்கு வந்து வியூஸ் வரணும், அந்த வீடியோட வியூஸ் கேம்பெயின் வந்து நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இல்லை வந்து இப்போ லீடு ஜென்ரேட் பண்ணணும், எனக்கு வந்து இப்போ லீடு ரொம்ப முக்கியம், ஒரு இன்ஸ்டியூட் நடத்திட்டு இருக்கீங்க, ஒரு ஸ்கூல் காலேஜோ ஏதோ ஒரு சம்திங் உங்களுக்கு வந்து லீடு வரணும். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு இப்போ பியூட்டி பார்லர்லேயே வந்து எனக்கு வந்து ப்ரைடல் சீசனாக இருக்குது, எனக்கு வந்து ப்ரைடல் வந்து அதிகமாக புக் ஆகணும், நான் வந்து ப்ரைடல் வந்து எனக்கு அதிகமாக புக்கிங் வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லீடு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த டைமிங்கெலாம் இப்போ முகூர்த்த டைம் அந்த மாதிரி டைமிங் வந்து யாரெல்லாம் ப்ரைடலுக்கு வந்து ரெடியாக இருக்காங்க அப்படின்றவங்களுக்கு மட்டும் உங்களோட ஆடு போய் ஷோ ஆகும். ஸோ உங்களோட ஆடை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து லீடு வந்து உங்களுக்கு கன்வெர்ட் ஆகி வரும். ஸோ அதுக்கு வந்து இந்த லீடுன்றது கொடுத்துக்கலாம். இப்போ இந்த மெசேஜ்ன்றது எடுத்துக்கிட்டிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு நீங்கள் ஆடு ஸ்பான்சர் ஆட் பண்ணும்போது எனக்கு டேரெக்டாக எனக்கு எதுவுமே வேணாம், எனக்கு வந்து மெசேஜ் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மெசேஜ்ன்றதை யூஸ் பண்ணி உங்களோட ஆடை வந்து நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டோர் டிராஃபிக்கில் நீங்கள் லோக்கல் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, எக்ஸாம்பிள் இப்போ மதுரையில் இருக்கீங்க, இப்போ திருச்சி அந்த மாதிரி இருக்கீங்க, சேலம் இப்படிலாம் இருக்கீங்க, லோக்கல் ஏரியாவில் மட்டும்தான் என்னோட ஆட் ரன் ஆகணும்னா இந்த மாதிரி ஸ்டோர் டிராஃபிக் பர்டிகுலர் ஏரியாவில் கோடு வைஸாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஒரு ஊருக்கும் ஒரு ஏரியாவுக்கும் ஒரு கோடு இருக்கும். அந்த மாதிரி எனக்கு இந்த பர்டிகுலர் ஏரியாவில் வந்து நான் இருக்கிற ஏரியாவில் வந்து ஒரு 4-5 ஏரியா கவர் பண்ணால் போதும் நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோர் டிராஃபிக்ன்றதை கிளிக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது கன்வர்ஷன் அதே மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு டைப்புகளை வந்து நம்மளோட ஆடு ஸ்பான்சர் ஆடாக ரன் பண்ணலாம். ஓகே, ஸோ அடுத்த ட்விட்டர் வந்து நம்ம நிறையா உங்களுக்கு வந்து நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம். டிராஃபிக் ஆட்னா என்ன, லீட் ஜென்ரேட் பண்ணுறது எப்படி, ஒரு வந்து இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணுறது, லைக் கமெண்ட் ஷேர்லாம் எப்படி வர்றது, ஏகப்பட்ட ஸ்பான்சர் ஆடு வந்து நம்மளோட சேனல் வந்து
க்ரியேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.